தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். 16ஆம் நூற்றாண்டில் வந்த சீர்திருத்தம், அது சீர்திருத்தமா சீர்கேடா? அந்த சீர்திருத்தத்தினுடைய 2 தூண்கள் பைபிள் மட்டும் போதும், விசுவாசம் மட்டும் போதும். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக மார்ட்டின் லூத்தரை பற்றி, எப்படி ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய பல காரியங்களை பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தரை பார்த்தா தான் இதை புரிஞ்சுக்கிற முடியுது. மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை சொன்னார், என்னுடைய நற்செய்தி 2 ஆண்டுகள் இந்த உலகத்தில் போதிக்கப்பட்டாலே போதும், அவ்வளவுதான். போப்பாண்டவர் கருதினால்கள், ஆலயங்கள், கோபுரங்கள், சுருவங்கள், ஏன் போப்பாண்டவருடைய ஆட்சி தவிடு பொடியாகி புகை போல 2 வருஷத்தில் இல்லாமல் போகும் இந்த கத்தோலிக்க திருச்சபைன்னு சொன்னார். எத்தனை வருஷம்? 2 வருஷத்தில் கத்தோலிக்க திருச்சபை இல்லாமல் போகுமா? எவ்வளோ ஆணவம் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி 500 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 500 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான லூத்தர்கள் வந்துட்டாங்க. இந்த 500 வருஷத்தில் லூத்தர் செஞ்சதை விட 1000 மடங்கு அழிம்புகள்லாம் பண்ணாங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இன்னும் ஆலமரமாய் இயேசுவின் மறையுடலாய் உறுதியாய் இருக்கிறது, இன்னும் இருக்கும். மத்தேயு 16:18 சொல்கிறது, நரகத்தின் வாயில்கள் இதன் மீது வெற்றி கொள்ளா. உலகம் முடிவரைக்கும் கடவுள் இந்த உலகத்தை படைத்து 2ஆம் வருகை என்று குறித்திருக்கிற நாள் மட்டுமாய் கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் மறையுடல் இருக்கும், அவருடைய பணியை செய்யும். மக்களுடைய மீட்பின் கருவையாக எல்லாரையும் மீட்பின் கலனாக சுமந்து செல்லும். அதில் மாற்றம் கிடையாது. அது யார் வந்தாலும் அது மாற முடியாது. ஏன்னா லூத்தர் அன்னைக்கு கேட்ட கேள்வியை தான் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் கூட அன்றைக்கி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க, கத்தோலிக்க திருச்சபைக்கு 4 கேள்விகள், 5 கேள்விகள், 10 கேள்விகள். அது பார்த்தா காமெடியாக இருக்குது. சிலர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்கங்க அந்த கேள்வியெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், மொத்தமே இந்த 5-10 கேள்வி தானப்பா அவங்ககிட்ட இருக்குது. இதைத்தானே லூத்தர் கேட்டார். இந்த கேள்வியை 500 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அடப்பாம, எனக்கே என்னடா அப்படி இருக்கு. 500 வருஷமாக ஒரு 10 கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் என்ன அர்த்தங்க? அப்போ இந்த கேள்விக்கு பதிலே அவங்க படிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கேள்வி கேட்டாலும் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. அப்போ பதில் எங்கே இருக்கோ அங்கே போய் படிக்கணும். அப்போது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தொடக்க காலங்களில் இருந்து எத்தனையோ சங்கங்கள் கூடியிருக்கிறது. திருத்தந்தையின் சங்கம், நீசியன் சங்கம், இப்போ கடைசியாக வந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், எத்தனையோ சங்கங்கள் கூடி எத்தனையோ போதனைகளை கொடுத்திருக்கிறது. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கொடுத்திருக்கிறது. கத்தோலிக்க மறைக்கல்வி புத்தகத்தின் வழியாக கொடுத்திருக்கிறது. நிறைய சொல்லியிருக்குது. அப்போ ஒன்று என்னென்னா, நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். 2வது, படித்தாலும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீ 5ஆம் கிளாஸ் தானே படிக்கிறீங்க. இப்போ லூத்தரே 5ஆம் கிளாஸ் தான். கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பப்பள்ளி முடித்து, நடுநிலைப்பள்ளி முடித்து, உயர்நிலைப்பள்ளி முடித்து, மேல்நிலைப்பள்ளி முடித்து, காலேஜ் முடித்து, இன்றைக்கி பல டாக்டரேட் முடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ 500 வருஷத்தில் வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு சந்தேகங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு டாக்டர் படித்த அண்ணாச்சி இருக்கிறாரு, அண்ணாச்சி இதுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டால் சந்தேகம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தாயா எல்லாம் தெரியும்னு சந்தேகமாக இல்லாமல்
டாக்டர் பட்டம் படித்த உனக்கே அறிவில்லை, நீயே சரியில்லைன்னு குற்றச்சாட்டு சொன்னால் அதில் ஆணவமும் அகம்பாவமும் இருக்கும். அங்கே கடவுளுடைய உண்மை தெரியாது. இப்போ ஜூன் மாதம் ஆண்டவர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். இப்போ கத்தோலிக்க திருச்சபை ஜூன் மாதத்துலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. நீ பிப்ரவரி மாதம் வந்திருக்கிற. லேட் அட்மிஷன். ஏன்னா உங்கள் அப்பன் சரியில்லை. எந்த அப்பா? நான் லூத்தர் அப்பாவை சொல்லுதேன். உங்களை பெத்த அப்பா நல்ல அப்பா, அவரை வணங்குறேன், அவரை மதிக்கிறேன். பிப்ரவரி மாதம் அட்மிஷனை போட்டுக்கிட்டு, சரி உங்கள் அப்பா அட்மிஷன் போட்டார் பிப்ரவரி மாதம், புஸ்தகமாவது ஒழுங்காக கொடுத்துருக்கலாம்ல. தமிழ் புஸ்தகத்தை மட்டும் கொடுத்துருக்காரு. அதுலேயும் பாதி புஸ்தகத்தை உருவி எடுத்துட்டாரு. இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு. ஐயா, அரசாங்கம் கொடுத்த புஸ்தகத்தை அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகிறதுக்கு நீ யார்? கடவுளோட பெரிய ஆளா? அரசாங்கத்தோட பெரிய ஆளா? தமிழ் புஸ்தகத்தை மட்டும் அதில் பாதி புஸ்தகத்தை உருவிட்டு இதுதான்டா பள்ளிக்கூடத்துக்கு போடாலும் அனுப்பி வச்சுருக்கிறாரு. எல்லா சபையில் இருக்க அந்த ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்காங்க? அல்ஜிப்ரா ஏன் இந்த தமிழ் புத்தகத்தில் உள்ளது போல இல்லை? திருவள்ளுவர் சொல்வது போல அல்ஜிப்ரா இல்லையே. திருவள்ளுவர் சொல்வது போல புவியீர்ப்பு விசை இல்லையே. திருவள்ளுவர் சொல்வது போல அசோக சாம்ராஜ்யம் இல்லையே. அப்படின்னா அட ராஜாக்களா, பெரியவர்களே, கணக்கு புஸ்தகம் இருக்குது, அறிவியல் புஸ்தகம் இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது, ஆங்கிலம், இதெல்லாம் படிங்க. ஒரு அறகுறை புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் சொல்லலாம். ஏன்னா வந்து சேர்ந்ததே பிப்ரவரி மாதம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தான் படிங்களப்பா. மார்ச் மாதம் பரீட்சை வருது, ஃபெயில் ஆகிற போறீங்கப்பா. எனக்கு அதுதான் வயிற்றுச்சலாக இருக்குது. இதுக்கு பூரா ஃபெயில் ஆகிரும் போல் தெரியுது. ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோமே. அந்த ஜூன் மாதத்துலேருந்து எத்தனை புஸ்தகம் இருக்குது, ஜூன் மாதத்துலேருந்து என்னெல்லாம் நடத்தியிருக்காங்க, அதை கேட்க வேண்டாமா? தெரிய வேண்டாமா? டீச்சர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு தான் டீச்சரே கிடையாது. நீங்கள் எல்லாருமே டீச்சரு. ஆனால் எங்களுக்கு டீச்சர் இருக்கிறாங்க. கத்தோலிக்க ஆசிரியம், அவர் தான் ஆசிரியம். ஆசிரியர் இருக்காரு. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு டீச்சரே கிடையாது. எல்லாருமே டீச்சரு. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரும்போது டீச்சராக வரீங்க. அப்போது ஒன்று ஜூன் மாதத்துலேருந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்கணும், கேட்டு தெரியணும். வேறு புஸ்தகம்லாம் இருக்கா? ஐயோ எங்களுக்கு தெரியாத, நாங்கள் இது ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதுலேயும் பாருங்கள், தமிழ் புஸ்தகம் அறகுறை புஸ்தகத்துலேயும் ஒரு சாப்டரை வச்சுக்கிட்டு திருவெளிப்பாடு மட்டும் புஸ்தகம் சொல்லுதவங்க இருக்காங்க. பவுலினுடைய கடிதங்கள் மட்டும்தான் புஸ்தகம் சொல்லுதவங்க இருக்காங்க. பயங்கர காமெடிங்க. இதை வச்சுக்கிட்டு 5 கேள்விகள் 10 கேள்விகள்னால் பிற சபையில் இருக்கக்கூடிய கொஞ்சமாவது சிந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெரியவர்களே, போதகர்களே, தயவு செய்து நீங்கள் மற்ற புஸ்தகத்தை படிங்க. ஜூன் மாதத்துலேருந்து என்ன நடந்திருக்கு, கிபி 33ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு உடனே சொல்லிடுவாங்க. கத்தோலிக்க திருச்சபை இயேசுவால் தொடக்கப்படலை, இது கான்ஸ்டான்டினோபிள் சபை. ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம திருப்பி கேட்போம்ல. இப்போ கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த பைபிள் வேணும், கத்தோலிக்க திருச்சபை வேண்டாமான்னு கேட்போம் பாருங்க. ஒவ்வொன்றும் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அதுக்காக என்ன சொல்லிடுவாங்க உடனே? இது அந்த திருச்சபை இல்லை, அப்புறம் பொய்யும் புரட்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், வாசியுங்கள், நிறைய படியுங்கள், நிறைய இருக்கிறது. உங்கள் கேள்விக்கும் அதிகமான பதில், உங்கள் கேள்விக்கும் அதிகமாக உங்களுக்கு உண்மையும் விழிப்புணர்வையும் உங்களுக்கு தேவையான மீட்பின் வழியை காண்பிக்கக்கூடிய எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. லூத்தர் செய்த அதே தவறை தயவு செய்து நீங்கள் செய்யாதீர்கள். இப்போது திரு மோகன் சி லாசரஸுக்கும் திரு காட்ஃப்ரே நோபலுக்கும் ஏதோ பிரச்சனை. அது நமக்கு அந்த பிரச்சனை வேண்டாம். 2 பேரும் கொஞ்ச நாள் சமூக வலைத்தளங்களில் மாறி மாறி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் திரு காட்ஃப்ரே நோபலுடைய ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். எதுக்காகனா, இந்த வேளாங்கண்ணி விஷயமாக வரும்போது அவருடைய வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு 300 பேருக்கு மேலே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அப்போ காட்ஃப்ரே நோபல் என்ன பண்ணுறாரு, மோகன் சி லாசரஸ் குற்றச்சாட்டு சொல்கிறார். அது எதுவும் நமக்கு தேவையில்லை, குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை. பாதி கமெண்ட்ஸ், முக்கால்வாசி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தைங்க. பாதி கமெண்ட்ஸ் என்னென்னா, திரு காட்ஃப்ரே நோபலை அவன் மூக்கைப்பார், கண்ணைப்பார், வாயப்பார், இப்படி அசிங்கமாக. அதுக்கப்புறம் உள்ள கமெண்ட்ஸ் பூரா பாருங்களேன், அசிங்கமான வார்த்தைகள். பெண்கள் வாசிக்க முடியாது.
அப்போது இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறாங்களே, அவ்வளவும் பேர் பூரா கிறிஸ்டின் பேர். அப்போ நான் சொல்கிறேன், திரு மோகன் சீதாசரஸ் இதே போல் அசிங்கமாக கேவலமாக கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள தான் இத்தனை நாள் ஊழியத்தில் உருவாக்கி இருக்கிறாரா? அதுலேயும் உன்னை வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன் ரவுடிகள் தான் உருவாகியிருக்கலாங்களா அந்த சபைகளில்? ஏங்க, ஒரு பொது வெளியில் நாகரிகமாக பேச தெரியாதா? ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா உனக்கு பிடிச்சா பார்க்கணும், பிடிக்கலைன்னா விட்டுறணும், இல்லை நாகரிகமாக ஆக்கப்பூர்வமாக பேசணுமே. அதுதானே ஒரு கிறிஸ்தவனுடைய முறை. ஆனால் அசிங்கமான கெட்ட வார்த்தைகளால் அவருடைய உறுப்புகளை சொல்லக்கூடியது, அசிங்கமாக பேசுறது. அப்போது இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், மார்ட்டின் லூத்தரும் இப்படி அசிங்கமாக நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடியவர். மார்ட்டின் லூத்தருடைய வாயிலிருந்து, அவருடைய எழுத்திலிருந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாய், பன்னி, பேய், இன்னும் சொல்ல முடியாத அசிங்கமான வார்த்தைகள். மிக அசிங்கமான ஒரு கேவலமான நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் தாங்க வரும். அது ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன், நிறையா இருக்குது. அவர் கூட ஒரு ஓவியர் உண்டு, லூகாஸ் கெனார்க் அப்படின்னு ஒரு ஓவியர். இவருடைய எல்லா கருத்துக்களையும் அவர் தான் படமாக வரைவார். அதுக்கு கீழே மார்ட்டின் லூத்தருடைய வசனம் வரும். அப்போ அதில் சில ஓவியங்களை பார்த்தீங்கன்னா, சாத்தான் அவனுடைய ஆசன வாயில், அந்த ஆசன வாயிலிருந்து போப்பாண்டவர் பிறக்கிற மாதிரி ஒரு ஓவியங்க. அதுக்கு கீழே மார்ட்டின் லூத்தருடைய வசனம். அப்போது சாத்தானிடமிருந்து போப்பாண்டவர் பிறந்தாருங்கிறத சாத்தானுடைய ஆசன வாயில காமிச்சு அதிலிருந்து பிறக்கிறார். ரொம்ப அருவருப்பான விஷயம். அதை விட இன்னும் கேவலமானது என்ன தெரியுமா? போப்பாண்டவருக்கு தியாரா, அவர் ஒரு தொப்பி வச்சுருக்காரு, நமக்கு தெரியும். போப்பாண்டவருக்கு உண்டு ஒரு கிரீடம் உண்டு. அந்த தியாரா கிரீடம் இருக்குது பாருங்களேன், அதை டாய்லெட் கக்கூஸ் மாதிரி காமிச்சு அது மேலே ஒருத்தர் மலங்கழிக்கிற மாதிரி ஒரு படங்க. இவ்வளோ அருவருப்பான கேவலமான பாருங்களேன். இன்னும் அதை விட கேவலம் என்ன தெரியுமா? கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க, எல்லாம் குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கிட்டு போப்பாண்டவர் நிற்கிறாரு, எல்லாரும் குனிஞ்சிக்கிட்டு குசு விடுதாங்களாம் போப்பாண்டவர் மேலே. ஏன் மார்ட்டின் லூத்தர் இப்படி அநாகரிகமாக அசிங்கமாக இருக்கிறாரு? அவருக்கு அந்த கக்கூசும் ஆசன வாயிலும் என்ன பிரச்சனைனா, 1515ஆம் ஆண்டு த டவர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில். அன்னைக்கு தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. இன்னும் பைபிளில் சொல்கிறதா இருந்தால் யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், மறுபடியும் பிறக்க வேண்டும். அவர் எனக்கு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறார். எங்கே வச்சு கிடச்சிது தெரியுமா? அவர் கக்கூஸில் உட்காந்துக்கிட்டு மலச்சிக்கலில் பல மணி நேரங்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கக்கூஸில் தான் அவருக்கு மறுபடியும் பிறக்கிற அபிஷேகம் கிடச்சிதான். அப்போ தான் சீர்திருத்த கொள்கையை உருவாச்சான். என்னத்தை சொல்ல. அப்போ ஜெபக்கூடத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் கக்கூஸில் உட்காந்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி அபிஷேகம், சீர்திருத்த கொள்கைகள்லாம் வந்துடுமா? அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஜெர்மனியில் விக்டன்ஸ்பர்க்கில் மார்ட்டின் லூத்தர் மியூசியத்தில் அந்த கக்கூஸ் இன்னும் வச்சுருக்காங்க. இதில் தாயா எங்கள் ஆளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி. என்னத்தை சொல்ல. இவர் சீர்திருத்தம் செஞ்சாரா? சீர்கேடு, எல்லாத்துக்கும் சீர்கேடு பண்ணாருங்க அவர். சீர்திருத்தம் இல்லை அதுக்கு பேர். ரொம்ப நாகரிகம் இல்லாத வார்த்தைகள். அவருடைய பைபிளை பற்றியும் மோசையை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கார். இப்போ நேரம் இல்லை, அடுத்த இதில் சொல்கிறேன். மோசையை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாருங்க அவர். நீங்கள் வரலாற்றில் உண்மைகளை மறைச்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு சபையை ஆரம்பிக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? இயேசு சபையை துவக்கினாருங்க. இப்போ சபையை துவக்கிறதுக்கு நீ இயேசு மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு அப்போஸ்தலன் மாதிரி கூட இருக்க வேண்டாம், ஒரு சீடன் மாதிரி, ஒரு மனுஷனை மாதிரி இருக்க வேண்டாமா? நாகரிகம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் பொதுவில் மார்ட்டின் லூத்தர் செக்ஸை பற்றி அசிங்கமாக பேசுவாருங்க. இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்கு. ஆனால் சொல்லித்தானே ஆகணும். நிறைய பேர் கண்ணு குருடர்களாக இருக்காங்களே. அது ஒரு கூட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் அவருக்கும் ஒரு மனைவிக்குமான செக்ஸை பற்றி ரொம்ப அருவருக்கிற மாதிரி, இது கணவன் மனைவிக்குள்ள உறவு, இந்த உறவை பப்ளிக்கில் பேசுகிறார். எந்த அளவுக்குன்னா அவருடைய மனைவி அதை கேட்டு கூனி குறுகி போகிற அளவுக்கு பேசுகிறாருங்க. என்ன இருக்குது? அப்போது கனிகளை பார்த்து தானே ஒரு மரத்தை அறிய முடியும்.
இதுதானே மார்ட்டின் லூத்தர். இவ்வளவு நாகரிகம் இல்லாத ஒரு மனிதன், இந்த நாகரிகம் இல்லாத மனிதன் ஒரு காரியத்தை செஞ்சார், ஒரு வரலாற்று பிழையை செஞ்சார். அந்த வரலாற்று பிழையை 500 ஆண்டுகளாக இன்னுமா செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இன்றைக்கு படிக்க ஆசைப்படுகிறவர்கள், இன்றைக்கு கல்வியிலே உயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தயவு செய்தில் ஆழ்ந்து படியுங்கள். மார்ட்டின் லூத்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய புரட்சி எப்படிப்பட்ட புரட்சி. யாரோ சொன்ன 4 ஸ்லோகங்களையும் முழக்கங்களையும் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கிறது, பதிலை வாசியுங்கள். ஏன்னா தமிழில் எத்தனையோ வீடியோ பதில் போட்டிருக்காங்க, இவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் பதில் இருக்கணும் அப்படின்னா அது ஆணவம் இல்லையா? உனக்கு பதிலே கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது, உன் பிள்ளைக்கும் கிடைக்காது, பேர பிள்ளைக்கும் கிடைக்காது. இன்னும் 1500 வருஷம் ஆனாலும் உனக்கு பதிலே கிடைக்க போகிறது கிடையாது. கேள்வி மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா என்ன சொன்னேன், கேள்வியும் நானே பதிலும் நானே, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. பரீட்சையில் ஃபெயிலாக போகிறீங்க. எனவே தான் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதும், நாம் எதை வைத்து நம்முடைய சத்தியத்தை, எதை வைத்து நம்முடைய மீட்பின் பயணத்தை நாம் வாழ்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த வாழ்க்கையை கூட்டுத்தனமாக வாழக்கூடாது. நான் சொல்கிறேன்ல, ஜூன் மாதத்துலேருந்து சொல்கிறேன்லாம், கிபி 33ஆம் ஆண்டு என்ன பாடம் நடத்தியிருக்காங்க, என்ன போர்ஷன், என்ன சிலபஸ், எத்தனை புஸ்தகம் படிங்க. நான் அன்றைக்கி சவால் விடுகிறேன், நீங்கள் படிச்சுட்டு கேள்வி கேளுங்க, அதை அறிந்து புரிந்துக்கிட்டு கேள்வி கேளுங்க. அப்படி என்றால் நீங்கள் மார்ட்டின் லூத்தர் செய்த தவறிலிருந்து நீங்கள் புதிய ஒரு புரட்சியை, புதிய ஒரு சீர்திருத்தத்தை நீங்கள் துவக்குவீர்கள். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக.